ஆதவர்ஜுனா என்கின்ற நபர் களத்துல ஒரு துளி கூட வாக்கு சேகரிப்பதற்கு ஒரு எந்த விதமான மெக்கானிசமும் இல்லாத ஒரு நபர், கட்டமைப்பு இல்லாத ஒரு கட்சி. இவர்களை சிதைப்பதற்கு திமுக இவ்வளவு மெனக்கெட வேண்டுமா, அல்லது இப்படியான ஒரு வழிமுறைகளை எல்லாம் கையாள வேண்டுமா அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாலே நமக்கு உண்மை என்னன்றது தெரியும். ஆனா ஆதவர்ஜுனாவுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு சின்ன அசம்பாவிதம் நடந்தாலும் அதை திமுகவிற்கு எதிராக திருப்புவது அப்படின்றதுதான். இப்போ அந்த சூழ்நிலையில தான் நேற்று இரவே போலீசார் யார் யார் அந்த சம்பவத்தில் ஈடுபட்டாங்கன்னு சொல்லப்பட்டதோ அவர்களை உடனடியா காவல்துறை கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்டவர்கள் தாவேகாவினர் தான் என்று ஒரு தகவல் இருக்கிறது. அப்ப கைது செய்யப்பட்டவர்கள் யார் அப்படின்றதெல்லாம் தாண்டி காவல்துறை உடனடியாக அவர்களை கைது செய்திருக்கிறது. ஒருவேளை இதை திமுக செய்திருந்தால், இவர்கள் தான் போன தடவை என்ன சொன்னாங்க, காவல்துறையை திமுக கையில் வைத்திருக்கிறது, அதன் மூலமாக எங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. காவல்துறையை வச்சு திமுக உரிய பாதுகாப்பை கொடுக்கலன்னு இவங்க தான் சொன்னாங்க. ஆனா சம்பவம் நடந்த உடனே அந்த சம்பவம் ஆதவர்ஜுனா மேடையில பேசின அந்த ஸ்பீச் வீடியோல வர்றதுக்கு முன்னாடியே அவர்களை உடனடியாக காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். அப்போ காவல்துறை ஆதவர்ஜுனாவுக்கு சாதகமாக செயல்படுதா அல்லது எதிராக செயல்படுதா அப்படின்றத இந்த உதாரணத்திலிருந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியலையா? காவல்துறை அவங்களுடைய வேலையை பார்க்குறாங்க. அவர்கள் என்ன பாதுகாப்பு கேட்டார்களோ அது கொடுக்கப்பட்டது. அந்த சம்பவத்தில் ஈடுபட்டவங்க யாரு, எதனால் அந்த பாட்டில் துண்டு உடைந்து சிதறியது அப்படின்றது எல்லாமே இமீடியட்டா. இப்போ ஆதவர்ஜுனா உடனே என்ன செஞ்சார் அப்படின்னா, பார்த்தீங்களா சிசிடிவியை எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சிசிடிவியை எடுத்துட்டு என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, அந்த வந்தவங்க யாரு அப்படின்றது அது ஒரு விடுதியா அல்லது என்ன அப்படின்றது நமக்கு தெரியல. இப்போ அது விடுதியாக இருந்ததுன்னா அவங்க யாரு, எதுக்காக அங்கே தங்குனாங்க, எப்போ தங்குறாங்க அப்படின்ற எல்லா தகவல்களும் தெரியும். அவங்களுக்கு என்ன பின்னணி இருக்கு, என்ன ஏதுன்றது எல்லாமே காவல்துறையினுடைய விசாரணையில தெரிய வரும். ஆனா இது எதை பற்றியுமே யோசிக்காம எடுத்த எடுப்புலேயே இது திமுகவினுடைய சதி அப்படின்னு பேசுறது இருக்குல்ல, இது எவ்வளவு கன்வீனியன்ட்டா இருக்கு. எல்லாவற்றுக்கும் ஒரு பழியை எழுதுவது. எப்படி பாஜக இந்தியாவில் என்ன நடந்தாலும் இதற்கு பின்னால இஸ்லாமியர்களின் சதி இருக்கிறது, இதற்கு பின்னால கிறிஸ்தவ மிஷனரிகளின் சதி இருக்கிறது, இதற்கு பின்னால மார்க்சிஸ்டுகளின் சதி இருக்கிறது அப்படின்னு ஒரு சதி கோட்பாட்டை முன்வைத்து அரசியல் செய்வார்களோ அதே வேலையை தான் ஆதவர்ஜுனாவும் செய்திருக்கிறாரே தவிர, ஆதவர்ஜுனாவுக்கு ஒரு துளி கூட இதுல எந்த உண்மையும் தெரியாது. ஆதவர்ஜுனாவுக்கு தெரிந்ததெல்லாம் என்ன நடந்தாலும் நம்மளுடைய அரசியல் லாபத்திற்காக அதை பயன்படுத்தி கொள்வது அப்படின்றதா. ஏன்னா அவருக்கு முன்னாடி சில ஸ்ட்ராட்டஜி நிறுவனங்கள் எல்லாம் வேலை பார்த்ததா சொல்றாரு. அப்போ என்ன நடந்தாலும் அதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்துவது அப்படின்றது இந்த கார்பரேட்ல, அதுவும் பாஜக ஆதரவாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு வழி. அந்த வழியில தான் ஆதவர்ஜுனா நேற்று பேசி இருக்கிறாரே தவிர, அவர் பேசியது எந்த விதத்தில் களத்துல ரிஃப்ளெக்ட் ஆக போறது கிடையாது.